ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வாங்க. என்ன தப்பு கிடையாது. கேஸ் போடுங்க போயிட்டு. நான் தப்பு செய்யணும் கேஸ் போடுங்க. நான் எனக்கு சொல்ல தெரியாது. நான் இப்ப அண்ணன்கிட்ட போய் சொல்லுங்க நடந்தது. ஐயா என்னடி அண்ணா நின்னு கிடக்குறான். என்ன பண்ண போறாங்க அண்ணன் வந்து? உங்களுக்கு ஒரு வழி ஆகிடுவாரு. குழந்தைகளை கெட்டு விட்டு போயிடு போலகுது நீ. நான் என்ன தப்பு செய்யணும் போனீங்க. ஆமா இது தப்பு தானே இது. சொல்லு அவங்க என்ன போய்ப்பாங்க இதெல்லாம் பார்த்து. இந்த மாதிரி பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப எதுக்கு போவா வந்துறீங்க? அது அவுத்துக்குச்சு நான் என்ன பண்றேன்? அண்ணே எல்லாம் தப்பா நீ அண்ணா தப்பா எடுத்துவாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஐயோ எதுக்கு? அண்ணே ஓ சங்கரே என்ன இப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்ப போறீங்க? கத்துங்க. கூடு கிளம்பி தப்பு இல்ல இதெல்லாம். அண்ணா ஒண்ணு இல்லடா. ஐயோ அண்ணா ஏய் என்ன? அண்ணா நான் ஓடிந்து வரேன். துணி கட்டுங்க நீ. ஏய் வாடா. அப்பா நல்ல வேலை எங்க ஆயா தூங்கிட்டு ஐயோ தண்ணி தூங்கிட்டு ஈரமாகுமா ஈரமாகுமா கையை வச்சாலும் கரையாகுமா குட்டி டபா சௌடியா சொல்ல மாட்டோம் என் கூட பிறந்தவரு வந்த குறைய சொல்லுமா வந்த காரிய சொல்லுமா எந்த நேரத்துல பிறந்தனும் காலையில 9 மணி 9 வாரம் 9 வருஷமா நான் டெய்லி எழுதி வச்சுக்க போய் பாருமா அப்பா ராஜான நம்பர் விட்டு அம்மா ஐயோ ஐயோ இது உக்காண்டாங்களே ஐயோ பிறந்த இடமும் சரியில்லடோ கௌரவம் ராசிமா கலியாஜி ஆயிடுச்சுமா குளுக்கோஸ் பாட்டு பூசிங்கிச்சுமா இருந்துச்சு ஐயா குடு மாறு குடு அச்சிங்க ஐயோ முன்ன புத்தமா அச்சிங்க ஐயோ சிலுக்கா ஐயோ பட்டு புடவை கட்டி அம்மா ராசாத்திடும் சத்தியமா சொல்ல நீ சிலுக்கு இல்லமா நீ சிலுக்கு இல்லமா நீ ஜெயமாலிமா யானு கேளுமா சிலுக்கு ஒல்லியா இருக்குமா என்ன அதிகமா இருக்காது ஆனா ஜெயமாலினி தான் நல்லா தலை 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 இருக்குமா அப்புறமா கூட பட்டு புடவை கட்டி அம்மா ராசாத்திடும் ஏமா அக்கா இல்லைங்க நான் கல்யாணத்துக்கு போறேன் பெரிய இடத்துக்கு கல்யாணமா பொங்கல ஒண்ணு பார்சல் பண்ணிடுவாமா பட்டு போட சொன்னியாடியம்மா ஏண்டி பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்து பட்டணத்தை எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதி அண்ணா சமாதி ஜெயலலிதா சமாதி பார்க்க போறியாடி பட்டணம் விட்டாலாது அல்ல இறங்காடி நான் பிறந்த ஊரா அது ஊருன்னு சொல்ல கிராமம் பட்டணம் சொல்லப்படாது பட்டு புடவை கட்டி நான் பிறந்த பட்டணத்தை பார்க்க என் பெரிய என்ன பொண்டாட்டி முழுவாத கீதா இல்ல கல்யாணம் ஆகி போச்சே முழுவாது கீதான்னு கேட்டேன் ஆனா அது முழுவாது ஆகாது காரணம் எப்பவுமே கல்யாணம் ஆகி போனா மாமியார் விட்டு ஜாலியா சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் குழந்தை கூட வந்து பிறக்கும் அது மாமனாரை பார்த்தாலும் மூஞ்சும் மாமியாரை பார்த்தாலும் மூஞ்சும் ஏன் வீட்டுக்காரனை பார்த்தா கூட மூஞ்சும் அது போல மூஞ்சி தூக்கி வச்சுனா குழந்தை பிறக்காது ஜாலியா சீனி எப்ப பார்த்தாலும் மூஞ்சி என் பெரிய நான் கொண்டாடி இன்னைக்கு பங்குல பங்குக்கு நான் வரல எங்க அம்மா இவ என்ன இப்படி நான் என்ன பண்ணுவேன் அம்மா